Sloka 15. Radhe Krishna. Okay. पवमानसङ्ख्ययोजनदूरे बालतृणमेचकस्तस्य सालकमरकतरचितः सम्पदम् अचलां श्रियं च पुष्णातु. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ 15 கோட்டை தாண்டிட்டோம். நம்ம மொத்தம் 25ல் 15 வந்தாச்சு. 15வது முத்துக்கோட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த முத்துக்கோட்டைக்கும் அந்த அதுக்கு முன்னாடி என்ன கோட்டை? முத்துக்கோட்டைக்கு இந்திரநீல கோட்டை இருந்தது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் லோகபாலகர்கள் எல்லாம் இருக்கான்னு பார்த்தோம். போன கிளாஸில் பார்த்தபோது லோகபாலர்களோட இருப்பிடமாக இருக்குன்றோம். எல்லாமே மேருமலையில் தான். தேவியோட ஸ்தானம் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரம்மா விஷ்ணு எல்லாருமே வந்து ஆகணும். அந்த இடத்துல தான் இருந்தாகணும். எல்லாருமே அதுக்குள்ளே பின்னாடி வரப்போகிறது. எல்லாருடைய இடங்களும் வரப்போகிறது. ஸோ லோகபாலர்கள் எல்லாம் தாண்டிட்டோம் நம்ம. இப்போ 16வது கோட்டையில் என்ட்ராகிறோம். முத்துக்கோட்டையை தாண்டி பவமான சங்கிய யோஜனை தூரே. பவமான காற்று. ஸோ பவமானனா அப்போ இது பவமானனா காற்றுன்னு சொல்ல பஞ்ச பிராணங்கள் எடுத்தோம்னா 5. அப்புறம் 7 எப்படி வரும்னு யோசிச்சு பார்த்தானா 7 மருத்துக்களும் காற்றோட வடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றோடைய உருவம் தான் மருத்துக்கள்னு, சப்த மருத்துக்கள்னு வருது இல்லையா? பாகவத்தில் கூட பார்க்குறோமே. திதிக்கு பெறரா இந்திரன் வந்து அந்த உள்ள அந்த கர்ப்பத்தை உடச்சி 7 உடச்சி அப்படிலாம் பண்ணுறான் இல்லையா? ஸோ அவளை மருத்துக்கள்னு சொல்கிறோம். அவள் இந்திரனுக்கு சகாக்கள்ங்கிறோம். ஸோ புஸ்தகத்தில் 7ன்னு போட்டால் எல்லா இடத்துல சமீரா இதெல்லாம் மருத்துக்கள்ங்கிற அர்த்தத்தில் நம்ம பார்க்குறதே இல்லை. மருத்துன்னு வந்தால் தான் மருத்துக்கள்னு பார்க்குறோம். ஸோ இந்த பவமானான்னு சொல்லும்போது 5னாலும் சொல்லலாம். காற்று அப்படின்னு சொல்லும்போது இது 5 சொல்கிறோம். இல்லை மருத்துக்கள்ங்கிற மீனிங்கில் எடுத்தோம்னா அவளும் காற்றோட சொரூபமாக தான் இருக்கா. ஸோ அப்படின்னா 7ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 5 பிராணன்னு எடுத்தோம்னா பவமானான காற்று ஆக்சுவலாக. ஸோ காற்றுன்னு எடுத்தோம்னா 5 பஞ்ச பிராணங்கள் முக்கியமாக சொல்கிறோம். 5 யோஜனை தூரம் 7 யோஜனை. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ அந்த நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த யோஜனை தூரத்தில் பாலத்ருணமேச்சக தஸ்ய, அதாவது பசும் புல் இப்போ தான் முளைச்சி வருது. அந்த புல் பச்சை பசேல்னு இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி இந்த பசும் புல்ல மாதிரி இருக்கக்கூடிய மரகத பச்சை கற்களால் மேச்சகம்னு சொன்னால் மரகத பச்சை. ஸோ அந்த மரகத பச்சையினால் செய்யப்பட்ட மரகத ரச்சிதக கல், மரகத கல். ஸோ அந்த மரகத பச்சை போல் கிராஸ் இருக்குது. அந்த கிராஸோட கலரில் இருக்கக்கூடிய மரகத ரச்சிதக சாலக, மரகத கற்களால் செய்யப்பட்ட ஒரு கோட்டை சுவர். அச்சலாம் சம்பதம் ஸ்ரீயம் ச புஷ்ணாது. இந்த கோட்டையாகப்பட்டது அச்சலாம்னு அசைவில்லாத அந்த சொத்து அழிவே விடாது. அப்படிப்பட்ட சம்பத்து இருக்கணும். அழிவற்ற சொத்துக்களையும் ஸ்ரீயம் ஐஸ்வர்யத்தையும் புஷ்ணாத்து போஷித்து தரட்டும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே துர்வாசர். ராதே கிருஷ்ணா. பவமான சங்கிய யோஜன தூரே பாலத்ருணமேச்சகஸ்தஸ்ய சாலக மரகதரச்சிதः சம்பதம் அச்சலாம் ஸ்ரீயம் ச புஷ்ணாத். आवृते युग्म अन्तरतः हरितमणि निवहमेचके देशे हाटक तालि विपिनं हाला घटघटित विडपम् आकलये. ஆவருத்தி யுக்மான்னு சொன்னால் யுகம்னால 2. இப்போ ஆவருத்தி யுக்மான்னு சொன்னால் 2 சுவர். என்ன சுவர்? முதல்ல முத்துக்கோட்டை, அதுக்கு அடுத்த சுவர் இந்த இப்போ நம்ம பார்த்தா மரகத கோட்டை. ஸோ இந்த மரகத சுவருக்கும் முத்துச்சுவருக்கும் நடுப்பட்ட இடத்துல யுக்மா, இந்த 2 சுவர்களுக்கும் நடுவில் அந்தரத்தக இடைப்பட்ட இடத்துல ஹரிதமணி நிவக மேச்சகே தேசே, அந்த இடமே பச்சை பசேல்னு இருக்கான். ஸோ அந்த நடுவில் உள்ள செவர் மட்டும் மரகத பச்சையில் அதோட டால் அடிக்கிறது. அந்த இடம் பார்த்தானா அப்படியே மரகத பச்சை கலரில் மின்னறுது. மேச்சகே தேசே, அந்த தேசம் இடைப்பட்ட தேசம் அப்படியே மரகத மணியால் நிவகனா அப்படி மரகத கல்லாலே பண்ணியிருக்கு. அதுவும் நிவகன கூட்டமாக அப்படி இருக்கக்கூடிய அந்த இடம். ஹாட்டக தாலி விபினம், ஒரு காடு இருக்குது அங்கே. அது என்ன இதுன்னு சொன்னா ஹாட்டக்க தாலி விபினம்னு பண்ணால் தாலின பனை. ஸோ தாள மரம்னா பனை மரம்னு அர்த்தம். ஸோ தாலி விபின்னா பனங்காடு, ஒரு பனங்காடு இருக்குது. ஹாட்டக தாலின்னு விட்டார். அது சாதா பனங்காடு இல்லையா, கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய பனங்காடு. அப்போ கிருத்திரிமம்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விபினம் இருக்க ஒரு காடு இருக்குது அங்கே. ஹாலாகட கடித்த விட்டப்பம் ஆக்கலையே, அதில் நிறைய விட்டப்பம் பிரான்ச்சஸ். அந்த பனங்காட்டில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் நிறைய குடத்தை தொங்க விட்டுருக்காளாம். ஹாலாகட்டா, ஹாலான்னு சொன்னால் லிக்வர்னு அர்த்தம்.
அதனால் ஆலகால விஷம்னு சொல்லும்போது அங்கே விஷபாத்திரம் விஷம்னு சொல்லிடுறோம், ஆலகாலம்னு சொல்லும்போது விஷம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஹாலான்னு சொன்னாலே இங்கே லிக்வர் கல்லுன்னு அர்த்தம். ஸோ ஹாலா கட்டன குடம். ஸோ குடத்தை அந்த பிரான்ச்சஸ்லாம் தொங்க விட்டுருக்கா, கட்டித்த டைடான்னு சேர்த்து விட்டு வச்சு கட்டி வச்சிருக்கு ஆக்கலையே. ஸோ அந்த இடத்தையும் நான் மனதால் தியானிக்கிறேன்கிறார் இங்கே துர்வாசர். हरितमनी निवह वेचते देशे हाटकदाली विपिनम् हालागट घटितरिणपम् आकलये तत्रैव मन्त्रिणी गृहपरिणाहं तरलकेतनं सदनं मरकतसौधमनोज्ञं दद्यादायुषी दण्डनाथायाः ஆயும்ஷி ஸோ தத்ரைவ மந்திரினி கிரகம். ஸோ இந்த இடத்துல இந்த கேப்பில் தான், இந்த மரகத கோட்டைக்கு நடுவில் தான், உள்ளே தான் மந்திரினியோட வீடு இருக்குது. மந்திரினியெல்லாம் தேவதைகள், தேவியோட சக்கிகள், ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா மந்திரினி வாராகியில். ஸோ மந்திரினிங்கிறது இங்கே வாராகியோட இன்னொரு பேர் தான், தண்டநாதாயாக. ஸோ மந்திரினி கிரக பரிணாகம், மந்திரினி வேறு, மந்திரினிங்கிறது ஷியாமலா தேவி ஏற்கனவே பார்த்துருப்போம். மந்திரினியோட வீடு முன்னாடி தாண்டி வந்தாச்சு அவள். மந்திரினியோட கிரகம் பார்க்குறோச்சு என்ன சொன்னோம், அவளுக்கு படிக்கட்டெல்லாம் இருக்குது, மேலே 7 சக்கரம் இருக்குது, முதல்ல பிந்து இருக்குது, அதுக்கு பிந்துவை சுற்றி 5 இது இருக்குது, 5 கோணம் இருக்குது, திரிகோணம் இருக்குது, திரிகோணத்துக்கு அப்புறம் 5 கோணம், இப்படிலாம் பார்த்தோம் நம்ம அந்த சக்கரத்தை மந்திரினியோட வீடு. அதே மாதிரி ஏன்னா அவளெல்லாம் தேவியோட ஈக்குவலாக இருக்கா, அப்படிப்பட்ட சகிகள் அவளுக்கு தேவிக்கு. அதே மாதிரி அளவிலான்றாங்க மந்திரினி கிரக பரிணாகம்னு அதே அளவில் ஏரியா, பரிணாகம்னு சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியா அளவு இப்போ ஒரு தேவி இருக்காங்க. யார் இருக்கான்னா தண்டநாதாயாக சதனம். தண்டநாதா கடைசியில் வருது. தண்டநாதைங்கிறது வேறு யாரும் இல்லை, வாராகிக்கு இன்னொரு பேர். ஸோ தண்டநாதை வாராகி இல்லை ஒரே ஆள் தான். ஸோ பரிணாகம் தரளகேதனம். கேத்தனம்னா கொடி. அவள் கொடியை வச்சுருக்கா, அந்த கொடி அப்படியே ஆடிண்டே இருக்கான். தரளகேத்தனம், நல்ல கொடி கட்டி பறக்கிறது வாராகியோட வீடு. சதனம் அவளுடைய வீடு. மரகத சௌத மனோஜம், அவள் வீட்டு எல்லாமே பெரிய பெரிய வீடு இல்லையா அவளோட வீடெல்லாம், சதனம் எல்லாம் அந்த பலேஷியலாக இருக்கும். ஸோ அது மேலே பால்கனி இருக்குது, சௌதான பால்கனி. அந்த பால்கனியும் மரகதா, அப்படியே மரகத பச்சையாக இருக்குது. மனோஜம் மனம் கவரக்கூடிய அளவில் மரகதமால் செய்யப்பட்ட அந்த ஒரு பால்கனியோடு கூட உள்ள அந்த தண்டநாதோட வீடு. ஆயும்ஷி தத்யாத்து, நிறைய நீண்ட ஆயுளை தர வேண்டும் அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிறார் துர்வாசர். தத்ரைவ மந்திரீணி கிருஹ பரிணாகம் தரலகேதனம் சதனம் மரகத சௌதமன்வோஜ்ஞம் தத்யாத் ஆயும்ஷி தண்டநாதாயாः सदने तत्र हरिन्मणि संघटिते मण्डपे शतस्तम्भे कार्तस्वरमयी मयपीठे कनकमय अम्बुरुह कर्णिका मध्ये. தத்ர சதனே, அந்த வீட்டில் அந்த பேலஸில் ஹரின்மணி சங்கடித்தே. ஹரின்மணினாலே இந்த மரகத பச்சை தான். ஹரினாலே பச்சை கலர். ஸோ ஹரின்மணி சங்கடித்தே, அந்த மரகத கல்லோட கூடிய சங்கடித்தன்னு சேர்க்கப்பட்ட. சதஸ்தம்பே மண்டபே, அது 100 தூண் இருக்கக்கூடிய மண்டபம் இருக்குது அந்த பேலஸில். 100 தூண் மண்டபம். சதஸ்தம்பே மண்டபே, அந்த மண்டபத்தில், அதுவும் மரகத பச்சையால் செய்யப்பட்ட மண்டபம். கார்த்தஸ்வரஸ்ய பீட்டே, கார்த்தஸ்வரம்னா தங்கம்னு அர்த்தம். ஸோ கார்த்தஸ்வரமய பீட்டே, தங்கமயமான ஒரு பீடம், ஒரு சிம்ஹாசனம் தேவிக்கு. கனகமய அம்புருக கர்ணிகா மத்தியே, அந்த பீடம் ஒன்று இருக்குது, அது சொர்ணத்தாலான பீடம். அதுக்கு மேலே ஒரு தங்க தாமரை இருக்கான். ஸோ கனகமய அம்புருக, அம்புன்னு தண்ணீர், ருகன்னா அதுலேருந்து எழும்புறது, தண்ணியில் எழும்புறது என்னது தாமரை. ஸோ தாமரையுடைய மொட்டு போன்ற ஒரு அந்த பீடத்துக்கு மேலே ஒரு சீட்டு. ஸோ தேவி தாமரை மேலே தான் உட்காந்துருக்கா அந்த வாராகி தேவி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கனகமயமான தங்கமயமான ஒரு லோட்டஸ் மேலே கர்ணிகான்னு அந்த மொட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியன்னு இன்னும் கண்டினியூ ஆகுது அடுத்த ஸ்லோகத்தில். சதனே தத்ர ஹரின்மணி சங்கடிதே மண்டபே சதஸ்தம்பே கார்த்தஸ்வரமய பீட்டே கனகமய அம்புருக கர்ணிகா மத்யே. बिन्दु त्रिकोणवर्तुल षडस्र वृद्धद्वयान्विते चक्रे
सञ्चारिणी दशोत्तर शता अर्णमनुराज कमलकलहंसी. ஸோ தேவி இந்த வாராகி மந்திரினி தேவி மாதிரி வாராகிக்கும் அவளுடைய சக்கரம் ஒன்று இருக்குது, அந்த சக்கரத்து மேலே இருக்கு அவள். ஸோ பிந்து, அதில் சென்டரில் பிந்து இருக்குது. திரிகோணம், அந்த சக்கரத்தோட அடுத்த ரவுண்டு பார்த்தோம்னா முக்கோணத்தினால ஆகப்பட்ட ஒரு இது இருக்குது, ஒரு சக்கரம் இருக்குது, அது திரிகோணம் ஆகப்பட்ட சக்கரம் அது. அதுக்கப்புறம் வர்த்துலம், இதே மந்திரினி பார்த்தோம்னா பஞ்ச இது இருக்குது, திரிகோண பஞ்சகோணம்னு அங்கே வருது. மந்திரினி தேவிக்கு உள்ள சக்கரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, இவளுடைய சக்கரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இவளுடைய முதல்ல நடுவில் பிந்து, அதுக்கப்புறம் ஒரு 3 கோணம், அதுக்கப்புறம் வர்த்துலன்னா ரவுண்டு, அதுக்கப்புறம் ரவுண்டு வந்துடுது ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் ஷடஸ்ரான்னா 6 கோணம். ஸோ அறுகோணம், ஸோ முக்கோணம் ரவுண்டு, அதுக்கப்புறம் அறுகோணம், அதுக்கப்புறம் விருத்தானாலும் சர்க்கிள் தான். விருத்தத்வயன்னு 2 சர்க்கிள், அதுக்கப்புறம் பார்த்தா 2 வட்டம். அது அப்படிப்பட்ட சக்கரத்தில் அன்பித்தே சக்கரே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்கரம், அந்த சக்கரத்தோட ஸ்வரூபத்தை இங்கே சொல்கிறார். ஸோ தசோத்தர சத அர்ணமனுராஜ, தச உத்தர சத அப்படின்னு இந்த சதத்தை முதல்ல எடுக்கணும் 100, அப்புறம் இந்த பக்கம் வர்ணம் 10. ஸோ தச உத்தர 100க்கு மேலே 10ன்னு அர்த்தம். ஸோ 110. அர்ணான்னா வர்ணான்னு அர்த்தம். நார்மலாக அர்ணான்னு ஏதோ கம்பைண்டாக வரும்போது ருணான்னு படிச்சுடுவோம் நம்ம. ருணான்னு சொன்னாலும் கடன்னு அர்த்தம் வரும், அர்ணான்னு அதுக்கு அர்ணான்னு மாறும். ருணங்கிறது காம்பினேஷனில் அர்ணான்னு வரும். ஆனால் இங்கே அர்ணாங்கிறது வர்ணம் அப்படின்னு அர்த்தம், எழுத்துக்கள்னு அர்த்தம். ஸோ 110 எழுத்துக்களோடு கூடிய மனுனா மந்திரம்னு ஒரு அர்த்தம். மனு நமக்கு தெரிஞ்ச மனுனா இந்த மனுக்காலம் அந்த மனுக்காலன்ட்டு ஒரு ராஜாவை சொல்கிறோம் மனுங்கிறவரை. ஆனால் மனுங்கிறதுக்கு மந்திரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது தேவிபாவத்திலே ஒரு வாட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ராஜன்னு பெரிய மந்திரம், அது வாராகியோட மந்திரம். அது 110 எழுத்துக்களோடு கூடிய அந்த மனுராஜ கமல கலஹம்சி. கமலம்னா இது அந்த கமலம், அது அவள் வீற்றிருக்கக்கூடிய தாமரை, அதிலே 110 மந்திரங்களால் செய்யப்பட்டது. ஏன்னா மந்திரம், யந்திரம், தந்திரம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் இப்படிப்பட்ட மந்திரத்தால் ஆகிய அந்த கமலத்தின் மேலே கலஹம்சி சஞ்சாரிணின்னு சொல்கிறேன். கலஹம்சின்னு சொன்னா இனிமையாக பேசக்கூடிய அன்னங்கள், ஹம்சனா அன்னம். ஸோ கலஹம்சி இனிமையாக பேசக்கூடிய அந்த அன்ன வடிவமான போட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அவள் இப்படி ஒரு போட்டு அதில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறார். அப்போ மேலே அவளுடைய சக்கரம், அந்த சக்கரம் மேபி எல்லாமே தண்ணிக்கு மேலே இருக்குதுன்னு தோன்றுறது. இல்லாட்டினா அவள் எங்கே போட்டில் போகிறது. ஸோ அப்படியே அன்ன வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கமலம் சக்கரமெல்லாம் இருக்குது, ரவுண்டெல்லாம் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு சக்கரம் இருக்குது. அதுக்கப்புறம் அவள் தசோத்தர சத 110 மந்திரங்களாலான வாராகியுடைய மனு ராஜான்னுட்டா உயர்ந்த மந்திரம், அதால் செய்யப்பட்ட கமலம். அந்த கமலத்தில் அதில் ஒரு போட்டு கலஹம்சி சஞ்சாரிணி, அன்ன வடிவமான போட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவி. बिंदु त्रिकोण वर्तुल षडस्रे वृत्तद्वय अन्विते चक्रे संचारिणी दशोत्तर शत अर्णमनुराज कमल कलहंसी. कोलवदना कुशेशयनयना कोकारी मंडित शिखंडा संतप्त कांचन आभा संध्यारुणचेल संवृत निदंबा. இவள் எப்படி இருக்கான்னு சொல்கிறேன். கோலவதனா, வராகம்னாலே பன்றின்னு தானே சொல்கிறோம். வராகம்ங்கிறதுக்கு ஆக்சுவலாக காட்டு பன்றின்னு பேர், போர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கோலாங்கிறதுக்கு அதான் அர்த்தம். கோலான்னா போர், பிக் வேறு போர் வேறு இல்லையா. காட்டு பன்றிக்கு போர்னு சொல்கிறோம், அதுதான் கோலாங்கிற வார்த்தை. ஸோ அது ஆக்சுவலாக பன்றி தானே. ஸோ கோலவதனா முகம் பன்றி முகம், வாராகினாலே அவளு தானே பன்றி முகம். அப்புறம் குஷேஷய நயனா, குஷான்னு சொன்னால் வாட்டர்னு ஒரு அர்த்தம். எத்தனை வார்த்தைகள் இருக்குது இந்த தண்ணிக்கு. குஷ அப்படின்னா வாட்டர்னு அர்த்தம். குஷானா ஒரு கிராஸ் நம்ம பார்த்துருக்கோம், குஷ கிராஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. இங்கே குஷாங்கிறது வாட்டர். குஷேஷயான்னு சொன்னான்னா வாட்டரில் இருக்கக்கூடிய லில்லி, குமுத மலர் அல்லது நீலத்தாமரை, எப்படி சொன்னாலும் அந்த மாதிரி நீல தாமரை போன்ற கண்களை உடையவள், குமுத மலர் போன்ற கண்களை உடையவள். கோக்க அரிமண்டித, கோக்கான்னு சொன்னால் கோக்கா, இது சக்கரவாக பறவைக்கு கோக்கா அப்படின்னு பேர். சாத்தக்கா, கோக்கா இதெல்லாம் அந்த காலத்து பறவைகள் இருந்திருக்கு. ஸோ ஒன்னொன்றுக்கு சக்கர பறவை, இந்த 3 ரொம்ப அடிக்கடி வரும், இந்த கவிதைகளில் வரும். 3 பறவைகள் மாறி மாறி வரும். இங்கே கோக்கான்னு சொன்னால் அது சக்கரவாக பறவை. சக்கரவாக பறவைக்கு சூரியனை தான் பிடிக்கும். ஏன்னா சந்திரன் அதுக்கு கண்ணு தெரியாது, அதனால தன்னோட ஒய்ஃபோட சேர முடியாது. அப்போது அதுக்கு சந்திரனை கண்டால் பிடிக்காது. அப்போ கோக்கா யாருன்னு கேட்டால் மூன், சந்திரன்.
அரின எதிரி. ஸோ சக்கரவாகப்படையுடைய எதிரியாகப்பட்ட சந்திரனை ஷிகண்டா மண்டிதா, ஷிகண்டான்னு சொன்னான்னா ஷிகையை உடையவள், தலையில் ஷிகைன்னு முடி அப்படி ஷிகையை போட்டுருப்பாள் அந்த காலத்தில், பெண்களையும் ஷிகையோடு இருப்பாள். ஸோ அந்த ஷிகையில் இந்த சந்திரனை பொருத்தின்னு இருக்கக்கூடியவள், மண்டித்தான அலங்காரம். ஸோ தலையில் இந்த வாராகி என்ன வச்சுட்டுருக்கா, ஒரு மூணை வச்சுட்டுருக்கா, தலையில் பிறை சந்தனை சூடியவள். சந்தப்த காஞ்சன ஆபா, தப்தன உருக்கிய, நன்றாக உருக்கிய தங்கம் போன்ற கலர், அப்படி பொன்னிறமாக இருக்காளாம் வாராகி தேவி. சந்தியா அருணச்சேல, சந்தியா அருணன்றது ஈவினிங் டைமில், அருணங்கிறது என்னது ரெட்டு கலரில் இல்லையா, பிராத்த சந்தியாலே ரெட் கலர் தான் இருக்கும், ஈவினிங் சந்தியா வரும்போது ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அந்த ரெட்டு கலரிலோட சேலை ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருக்கான். சம்ருத்த நிதம்பா, நிதம்பான பெட்டக்ஸு. ஸோ ஷி ஹஸ் கவர்டு, அந்த சேலையால் நிதம்பத்தை மூடியவளாக அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரெட்டு கலர் சேலையோட பளபளன்னு உருக்கிய தங்க மாட்டமாக இருக்கா இந்த வாராகி தேவி. கோலவதனா குஷேஷயநயனா கோக ஹரிமண்டித சிகண்டா சந்தப்த காஞ்சனாபா சந்தியாருணச்சேல சம்ருத நிதம்பா ஹல முசல சங்க சக்ர அங்குஷ பாஷ அபயவர ஸ்புரித ஹஸ்தா கூலங்கஷ அனுகம்பா குங்கும ஜம்பாலித ஸ்தனா போகா. கூலங்கஷா அனுகம்பா. ஓகே. ஹல முசல என்னெல்லாம் கையில் ஆயுதங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கா இந்த வாராகி தேவின்னு பார்த்தா, ஹல கலப்பை, ஒரு கையில் கலப்பை, அப்புறம் 8 கை இருக்கா, அதனால் முசல ஒரு கையில் உலக்கை. ஸோ கலப்பை உலக்கை, சங்கு வச்சுட்டுருக்கா, சங்கு சக்கரம், அப்புறம் அங்குஷம். அங்குஷம் நமக்கு தெரியுமே, ஒரு குத்தர ஆயுதம், யானையை அடக்கிறதுக்குள்ள அங்குஷம், அந்த அங்குஷத்தை கையில் வச்சுட்டுருக்கா. பாஷா கயிறு, அபய வரஹஸ்தா, அபய கைகள், வரஹஸ்தா வரத்தை கொடுக்கக்கூடிய கைகள், 2 கைகள் அப்படி 2. அப்புறம் ஸ்புரிதஹஸ்தா, இதெல்லாம் அப்படி வரஸ்புரிதன்னு வரத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கைகள், 8 கைகளை உடையவளாக. கூலங்கஷா அனுகம்பா, கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு கிருப்பை. அனுகம்பான இரக்கம், தயை. ஸோ அவளுடைய தயை எல்லை தாண்டி அப்படியே அவ்வளோ ஒரு இரக்கம் இருக்குது அவளுக்கு. ஸோ கூலங்கஷா அனுகம்பா, எல்லை மீறிய ஒரு அனுகம்பா, இரக்கத்தோடு கூடியவள். குங்கும ஜம்பாலித, ஜம்பாலன்னு சொன்னாலே சந்தன குழம்புன்னு சொல்லுவோம். ஜம்பால அப்படின்னு சொன்னால் சந்தன குழம்பு. ஸோ ஜம்பாலித, குங்கும ஜம்பாலிதன்னு என்னது, இங்கே குங்குமத்தால் குழம்பாட்டமாக பூசின்னு இருக்காளாம். எங்கே, ஸ்தன ஆபோகா, நெஞ்சில் அப்படியே குங்குமத்தை நல்லா குழைச்சி எடுத்து நெஞ்சு முழுக்க சந்தன குழம்பு பூசுற மாதிரி குங்கும குழம்பு பூசின்னு இருக்காள் ஆபோகா. அப்படிப்பட்ட போகத்தோடு கூடியவளாக வாராகி அங்கே போட்டில் சுற்றின்னு இருக்காளாம், அந்த ஒரு கமலத்தில் உட்காண்டு. अंकुश पाश अभय वर स्फुरित हस्ता कूलंकषा अनुकंपा कुंकुम जंपालित स्तनाभोगा दूर्दानामति दूरा वार्ता अशेषावलग्न कमनीया आर्ताली शुभदात्री वार्ताली भवतु वांछित अर्थाय. தூர்த்தானாம் அதி தூரா, இந்த வாராகி தேவியை எல்லாருமே பிடிக்க முடியுமா, அவளை தியானிக்க முடியுமா, முடியாது. தூர்த்தர்கள், கெட்டவர்கள், கெட்ட புத்தி உடையவர்கள், அப்படிப்பட்ட தூர்த்தர்களுக்கு ரொம்ப தள்ளி இருப்பாள் இல்லையா. அவளுக்கு கிட்டக்கே வர முடியாது, வாராகி கிட்டக்கே நெருங்க முடியாது, தூர்த்தர்களால் நெருங்க முடியாதவள். வார்த்தா அசேஷா, வார்த்தைகள் மிச்சமில்லாமல் எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்ணினா கூட அவளை பற்றி வர்ணிக்க முடியாது. ஷீ இஸ் பியாண்ட் ஆல் வேர்ட்ஸ். ஸோ வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவள், அவளை யாருமே முழுசாக வர்ணிச்சிட முடியாது. அவலக்ன கமனியா, அவலக்னம்னா இடுப்பு, அவலக்னம் இல்லை, வலக்னம்னாலே இடுப்புன்னு தான் அர்த்தம். அவலக்னம்னு சொன்னால் நன்றாக வளைந்த, அப்படிப்பட்ட வெயிஸ்ட்டு. கமனியா, ரொம்ப அழகான இடுப்பை உடையவள். ஆர்த்த ஆளி, ஆளின்னு சொன்னால் சகி, ஃப்ரெண்டு. ஆளின வரிசைன்னு ஒரு அர்த்தம். அதனால தான் தீபாவளி, தீபோங்கா ஆவளி, தீபாவளின்னு எல்லாம் சொல்கிறோம். அந்த ஆளின வரிசைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே ஆளின ஃப்ரெண்டு, சகி. ஆர்த்த ஆர்த்தர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, என்னால் ஒன்றுமே முடியலையம்மா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கா அவள். சுபதாத்ரி, நன்மையே செய்யக்கூடியவள், சுபத்தை கொடுக்கக்கூடியவள். வார்த்தாளி பவத்து, இங்கே வார்த்தாளி,
ஸோ வார்த்த இங்கே வந்து வார்த்த ஆளின்னு பிரிக்கணும். வார்த்த ஆளி, அங்கே வார்த்தா அசேஷான்னு சொன்னோம், இங்கே வார்த்த ஆளி. வார்த்தான்னு சொன்னால் ஹெல்த்து. ஸோ வார்த்த ஆளினா நம்மளுக்கு ஹெல்த்தை கொடுக்குறவளாக இருக்கட்டும் பவத்துன்னுட்டார். வார்த்த ஆளி பவத்து. வாஞ்சித அர்த்தாய, அர்த்தம்னா இங்கே புருஷார்த்தம்னு எடுக்கணும். ஸோ நமக்கு நல்ல புருஷார்த்தங்கள் வேணும், அப்போ உடம்புல ஹெல்த் வேணும். ஸோ அதனால் இந்த வாஞ்சித அர்த்தாய எங்களுக்கு தேவையான புருஷோத்தங்கள் இந்த லோகத்தில் அனுபவிக்கிறதாக இருக்கட்டும், இறந்து மோட்சம் கிடைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு அந்த ஹெல்த்துக்கு வார்த்த ஆளி பவத்து, அவள் எங்களுக்கு சகியாக இருக்கட்டும். ஷி லெட்டர் இம்ப்ரூவ் அவர் ஹெல்த்துன்ற. दूर्तानाम् अधिदूरा वार्ता अशेषा अवलग्नकमनीया वार्ताली शुभदात्री वार्ताली भवतु वाञ्छित अक्ताय. வார்த்த ஆளி, ஆளின தான் சகி. वार्त आळि भवतु वाञ्छित अर्थाय. तस्याः परितः देवीः स्वप्नेषु उन्मत्तभैरवी मुख्याः प्रणमत जम्बिनी आद्याः भैरवमार्गांश्च हेतुकप्रमुखान्. தஸ்யாக பரிதக, இந்த வாராகி தேவியை சுற்றி தேவிகள்லாம் இருக்கா. எப்போவுமே முக்கியமான இவாளெலாம் முக்கியமான தேவியோட சகிகள் இருக்கு இல்லையா. காமேஸ்வரி, காமேஸ்வரனை தான் மேலே பார்க்க போகிறோம். நம்ம அந்த பிந்து மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு காமேஸ்வரி தேவியாக, ஸ்ருங்கார தேவியாக தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். ஸோ அவளை சுற்றி அதை இருக்கிற தேவிகள்லாம் இருக்கிற மாதிரி இங்கே இவாளெல்லாம் மந்திரிகள்லாம் இவாளெல்லாம் முக்கியமானவா. ஆனால் இவாளை சுற்றியும் தேவிகள்லாம் இருக்கா. பரித்தக, அவளை சுற்றி இருக்கக்கூடிய தேவிகள். சொப்னேஷி உன்மத்த பைரவி முக்கியாகா. ஸோ அவளோட பேர்களை சொல்கிறான். யாரெல்லாம் முக்கியமானவர்களோட 2 பேரை சொல்கிறாங்க. சொப்னேஷின்னு ஒருத்தி, உன்மத்த பைரவின்னு ஒருத்தி. இப்படிப்பட்ட முக்கியமாக உடைய தேவிகள்லாம் உட்காண்டிருக்கா. பைரவ வர்க்காம்ஷ, அது மட்டும் இல்லை பைரவர்கள் இருக்கா. ஸோ மொத்தமாக அதாவது ஜம்பினி ஆத்யாக. ஸோ ஜம்பினி முதியவர்கள், அதாவது உன்மத்த பைரவி, ஜம்பினி, இவாள்லாம் முக்கியமாக உடைய அந்த யோகினி தேவதைகள்னு பேர் இவாள்லாம். ஸோ அந்த யோகினி தேவதைகள் நார்மலாக 64 யோகினி தேவதைகள் இருக்கா. 64 யோகினி தேவதைகள் இருக்கும்போது 8 மாத்திரிகைகள் தேவதைகள் இருக்கா. 8 மாத்திரிகைகள்னு சொல்லும்போது இந்த வாராகியெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்துடுறா. முக்கியமான தேவியோட ஆளிகள் ஃப்ரெண்டுகள்னு சொல்லும்போது அதில் பிராமி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி, இந்திராணி, கௌமாரி, வாராகி, சாமுண்டா, நாரசிங்கி, இப்படி வாளோட பேர் 8. ஒவ்வொருத்தருக்கும் 8 பேர் இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் சகிகள் 8 பேர் இருக்கா. அந்த 8 பேர் அவாவாளை சுற்றி இருப்பாள். ஸோ அது மாதிரி 8 யோகினி. இதே மாதிரி நவாவரணம் உள்ளே படிக்கிற வச்சு தேவியோட இதை படிக்கிற வச்சு அவளை சுற்றி 9 இது இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நவ ஆவரணங்கள் இருக்குதுன்னு படிக்கணும். நவாவரணம் பாட்டு பாடுறா எல்லோரும். காமாட்சி நவாவரணம், புவனேஸ்வரி நவாவரணம் எல்லாம் இருக்குது. அங்கேயும் தேவியை சுற்றி யோகினி தேவதைகள்லாம் இருப்பாள். அவளுக்கு தனியான யோகினி தேவதைகள் இருக்கா. அதெல்லாம் அங்கே வர வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இவளை சுற்றி 8 யோகினி தேவதைகள் இருக்கா. அதில் யாரெல்லாம் முக்கியமானவர்கள்னு சொல்கிறா. சொப்னேஷி, உன்மத்த பைரவி, ஜம்பினி முதலிய யோகினி தேவதைகள். அப்புறம் பைரவர்கள் மொத்தம் 64 பைரவர்கள் இருக்கா. அதுலேயும் முக்கியமான பைரவர்கள் 8 பேர். ஒவ்வொருத்தருக்கும் 8 பேர் கீழே. ஸோ முக்கியமான 8 பைரவர்கள்னு பார்த்தாச்சானா காபாலர், பீஷணா, சம்ஹாரா, இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் அருணாங்க அப்படின்னு ஒருத்தன், ருரு, சண்டா, குரோதா, உன்மத்த பைரவர். இது நமக்கு கேள்விப்படுதல் உன்மத்த பைரவர் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ கோவில்களில் சிலப்போ உன்மத்த பைரவர்னு எழுதியிருப்பான். ஸோ அது மாதிரி 8 விதமான இது, ஒவ்வொருத்தருக்கும் 8 பைரவர்கள், அஷ்டபைரவர்கள் அவளுக்கு. ஸோ அப்படி மொத்தம் 64 பைரவர்கள் இருக்கா. ஸோ இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருப்பா? இவளை சுற்றி 8 யோகினி தேவைகள் இருப்பா, 8 பைரவர்கள் இருப்பார்கள். ஸோ அப்படி பைரவ வர்க்காம்ஷா ஹேதுக்க பிரமுகான், அதாவது ஹேதுகள் முதலிய அப்படின்னு சொல்கிறான். ஹேத்துக்கங்கிறது அந்த 8 பைரவர்களில் முக்கியமான ஒருத்தர். ஹேத்துக்கர்னு பேர். ஸோ ஹேத்துக்க பிரமுகான், ஹேத்துக்கனை முக்கியமாக கொண்டு ஒரு 8 பைரவர்கள் அங்கே. அது மாதிரி 8 யோகினி தேவதைகள். அந்த 8 யோகினி தேவதைகளில் முக்கியமானவர்கள்லாம் பேரை சொல்லிட்டாங்க. ஸோ அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பைரவ வர்க்காம்ஷ, அந்த பைரவர்களையும் பிரணமத, நமஸ்காரம் செய்யுங்கள் அப்படின்றார். तस्याः परितः देवीः स्वप्नेषु उन्मत्तभैरवी मुख्याः प्रणमत जम्बिनी आद्याः भैरववर्गांश्च हेतुकप्रमुखान्. ओम श्री मात्रे नमः. ऊयांशु पाटलस्तस्य
विद्रावयतु मदार्तिं विद्रुमसालः विशङ्कटद्वारः. ஸோ முன்னாடி நம்ம மரகத கோட்டை வரை வந்தோம், 16வது கோட்டை. இப்போ நேராக 17வது கோட்டையை சொல்கிறாருங்க. பூர்வோக்த சங்கிய யோஜனை தூரே. பூர்வோக்த சங்கியான்னு சொன்னோன்னா 7 யோஜனை தூரம். ஸோ மாருத்தான்னு சொன்னால் மருத்துக்கள்னு பார்த்தோம்னா 7ன்னு சொல்லிட்டோம் நம்ம. அப்போ 7 யோஜனை தூரத்தில் பூஷாம்ஷு, பூயாம்ஷுன்னு போட்டிருக்கா. உங்களுக்கு என்ன போட்டிருக்கு? பூஷாம்ஷுன்னு போட்டிருக்கா? பூயாம்ஷுன்னு சொல்லி திருத்திங்க நீங்கள், பூஷாம்ஷுன்னு போட்டுங்க. பூஷா, பூஷானுக்கிறது வந்து நம்ம சூரியனோட ஒரு பேர் இல்லையா, பூஷா. பூஷா அம்ஷு, அம்ஷுன்னா கிரணங்கள். ஸோ சூரிய கிரணம். ஸோ பூஷா அம்ஷு பாட்டலகா. ஸோ பூஷாங்கிறது சூரியன், சூரியனுடைய கிரணம். அம்ஷுன்னா அம்சுமான்னு பேர் இருக்கு இல்லையா, சூரியனுக்கு அம்சுமான், சந்திரனுக்கும் அம்சுமான்னு பேர், கிரணங்களை உடையவன் அர்த்தத்தில். ஸோ இங்கே பூஷா அம்ஷு, அந்த பூஷாங்கிற சூரியனுடைய கிரணங்களுடைய பாட்டலகான்னா ரெட் கலர், பாடலிப்பூ அல்லது ரோஸ் ஃப்ளவர் என்ன சொன்னாலும் அது ரெட் கலர் கிரணங்கள். அப்போ காலை சூரியன் நினச்சிக்கணும், இல்லை மாலை சூரியன் நினச்சிக்கணும். அப்போ இந்த சிவந்த கிரணங்கள் போன்ற வித்ருமசாலகா. வித்ரும பவழம். ஸோ இப்போ பவழக்கோட்டைக்கு வரோம் நம்ம. மரகத கோட்டை தாண்டினான பவழக்கோட்டை, பவழங்களால் செய்யப்பட்ட ஒரு ஸ்ருங்கம், ஒரு முகடு. இதெல்லாமே அந்த முகடுகள்லேயே அவ்வளோ பவழம் கொட்டி கிடக்குன்னு எடுத்துக்க வேண்டிதான். ஏன்னா அந்த மாதிரி தாத்துக்கள் நிறைந்தது தானே. மேருமலையே கோல்டு மலைன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வித்ருமசாலகா பவழக்கோட்டை. வி சங்கட துவாரகா. வி சங்கடனும் சங்கடமே இல்லாத துவாரம்னு என்ன அர்த்தம்? என்ட்ரன்ஸு சங்கடமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? பெரிய கேட்டு இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட்டு. அப்படி வி சங்கட, அப்படி சங்கடத்தை தராமல் நல்ல பெரிய கேட்டாக இருக்கக்கூடிய அந்த கோட்டை. மத் ஆர்த்திம் வித்ராவயது. அது என்னுடைய கவலைகளை, ஆர்த்திம்னா பீடைகள், கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம். ஸோ அந்த கஷ்டங்களை வித்ராவயத்து, ஓட ஓட விரட்டட்டும். எது? அந்த கோட்டையே என்னோட இந்த ஆர்த்தியை தூர தள்ளட்டும்னு சொல்கிறாங்க. மேம் ராதே கிருஷ்ணா மேம், என்னோட பேர் आवरणयोगो अहर्निशम् अन्तरभूमौ प्रकाशशालिन्याम् आसीनम् अम्बुज आसनम् अभिनवसिन्दूरगौरम् अहम् ईडे. ஸோ எப்போவுமே அடுத்தது கேப்புக்கு வருவார் இல்லையா. ஒரு கோட்டையை சொல்லியாச்சுன்னா இந்த ரெண்டு முன்னாடி உள்ள கோட்டைக்கு இந்த புது கோட்டைக்கு நடுவில் உள்ள தூரத்தை சொல்லுவார் அவர். அங்கே என்ன இருக்குது? ஸோ மரகத கோட்டைக்கும் பவழக்கோட்டைக்கும் நடுவில் அந்தரபூமௌ, அதாவது இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த பூமியில் ஆவரணயோகோ அந்தரபூமம். ஆவரணம்னு என்னது? அந்த சுவர், மதிர்ச்சுவர். ஸோ அந்த ரெண்டு சுற்றுச்சுவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல பிரகாஷசாலின்யாம், ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பிரகாஷசாலினின்னு என்னது? பிரகாசத்தோடு கூடிய, பொசஸ்ட் வித்துன்னு அர்த்தம். ஸோ பிரகாசத்தோடு கூடிய அந்த பூமி, அந்த பூமியே பிரகாசமாக இருக்குது. அகர்நிஷம், டே அண்ட் நைட். அதுக்கு ராத்திரியும் கிடையாது. ராத்திரியான ஒளி இல்லை, ஒளி இழந்ததுங்கிற பேச்சே கிடையாது. ராவும் பகலும் ஒளிமயமான அந்த பூமியில் ஆசீனம் அம்புஜ ஆசனம். அம்புஜாசனம்னு தாமரை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மா. ஸோ லோகபாலர்களை பார்த்தோம், மந்திரினி வாராகி தேவிகளை பார்த்தோம். ஒரு இடத்துல அவள் உட்காண்டிருக்கா, லோகபாலர்கள் நடுவில் உட்காண்டிருக்கா. இப்போ வந்து பிரம்மா உட்காண்டிருக்கா. ஸோ அம்புஜ ஆசனம் ஆசீனம், தாமரை மேல் இருக்கக்கூடிய பிரம்மா இருப்பிடம். அந்த இருப்பிடம் எங்கள் 16 17 கோட்டைக்கு நடுவில் அவர் உட்காண்டிருக்கா. அபினவ சிந்தூர கௌரம் அகம் ஈடே. அபினவன புதிய குங்குமம். அப்போ தான் எடுத்திருக்கா, மஞ்சள்லேருந்து குங்குமம் அப்படி எடுத்திருக்கான்னா கொஞ்சம் ரெட்டு அந்த எல்லோவும் கலந்து இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஒயிட். அதை தான் அவர் வந்து சிந்தூர கௌரம்னு விட்டார். கௌரம்னு சொன்னால் வெள்ளை, சிந்தூரன்னா ரெட்டு. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் கலந்து புது குங்குமம், அப்போ தான் எடுத்த குங்குமம். அப்படி கலரில் இருக்காராம் அந்த பிரம்மா. அகம் ஈடே, ஈடேன போற்றுகிறேன், அந்த பிரம்மாவை நான் போற்றுகிறேன். अन्तरभूमौ प्रकाशशालिन्याम् आसीनम् अम्बुज आसनम् अभिनव सिन्दूरगौरम् अहम् ईडे. वर्णस्य तस्य मारुतयोजनतः विपुलगोपुरद्वारः सालः नानारत्नैः
சங்கடித அங்கக கிருஷிஷ்டமத் அபீஷ்டம். தஸ்ய வர்ணஸ்ய. ஸோ அந்த ஆவரணம், வர்ணங்கிறது ஆவரணம். ஸோ அந்த அந்த சுற்றுச்சுவர் இல்லையா, ஆவரணம்னாலே அந்த சுற்றுச்சுவர். ஸோ அந்த ரெண்டுக்கு நடுவில் அதுக்கு அதை தாண்டி, ஸோ இப்போ வந்து என்னாச்சு, பவழக்கோட்டையும் தாண்டி போயிடுறோம். இப்போ 18வது கோட்டைக்கு போகிறோம். மாருத யோஜனத்தகா. மாருதான்னு சொன்னோன்னா மருத்துக்கள்னு எடுத்தோம்னா 7 இல்லையா, 7 மருத்துக்கள், சப்த மருத்துக்கள்னு சொன்னால் 7. மாருத்தான்னு காற்றுன்னு எடுத்தால் 5. ஆக மொத்தம் எப்படி வேணால் வச்சுக்க வேண்டியதான், 7 யோஜனை தூரம்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 7 யோஜனை தூரத்தில் விபுல கோபுர துவாரகா. இதுவும் பெரிய கோபுர துவாரம். என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளே நுழையிற மாதிரி பெரிய கோபுர துவாரத்தோடு இருக்குங்க. அந்த கோட்டைக்குள்ளே நுழையலாம். சாலக நானாரத்னைஹி. பல ரத்னங்கள் சேர்ந்து, அப்போ பலவிதமான ரத்னங்கள், நவரத்னம்னு வச்சுக்கலாம். அந்த ரத்னங்களால் சேர்ந்த ஒரு கோட்டை, சாலகன கோட்டை. சங்கடித அங்கக. சங்கடித அங்ககன்னு இது எல்லாம் சேர்ந்து, பல ரத்னங்கள் சேர்ந்து, சங்கடிதம்னு சேர்த்து, அப்படிப்பட்ட அங்கங்களால் ஆன அந்த கோட்டை. ஸோ பல ரத்னங்கள் இழைத்த கோட்டை. மத் அபீஷ்டம் கிருஷிஷ்ட. ஸோ என்னுடைய விருப்பங்களை, மத் என்னுடைய அபீஷ்ட விருப்பங்களை, கிருஷிஷ்டன்னு, கிருஷின்னு ஆக்சுவலாக என்னது, கிருஷி தொழில் உழறது, உழுது தரட்டம்னு என்ன அர்த்தம், நல்ல ஆழமாக உழுவா இல்லையா, அது மாதிரி நல்ல இஷ்டங்கள் எல்லாம் ஆழமாக உழுது தரட்டங்கிறார். கிருஷி இஷ்ட அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாருங்க. சங்கடித அங்கக கிருஷிஷ்டமத் அபீஷ்டம். அந்தரகக்ஷ்யாம் அனயோகோ அவிரல சோபாபிசண்டில உத்தேஷாம் மாணிக்ய மண்டப ஆக்யாம் மகதீம் அதிகிருதயம் அனிஷம் ஆக்கலயே. அனயோகோ அந்தரகட்சியா. அனயோகன்னு இந்த 2, அனயோகன்னு 2ன்னு அர்த்தம். 2க்கு நடுவில் அந்தரகட்சியா, நடுவில் உள்ள ஸ்பேஸு. எதுக்கு, பவழக்கோட்டையும் இந்த நவரத்ன கோட்டையும் நடுவில் உள்ள ஸ்பேஸு. அபிரல சோபா பிச்சண்டிலன்னு சொன்னால் பெரிய வயிறுன்னு அர்த்தம். ஸோ நம்ம பிள்ளையாருக்கு பெரிய வயிறு இருக்குது, அதனால் பிச்சண்டில இதுன்னு சொல்லுவோம் அவரை, பகவானை. ஸோ ஆனால் இந்த இடத்துல பெரிய வயிறுன்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. அதாவது இடம் வந்து ரொம்ப விசாலமாக பெருசாக இருக்குதுன்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த 2க்கு நடுவில் உள்ள இது சோபா பிச்சண்டில, ரொம்ப சோபையோடு ரொம்ப அழகாக. விரலன்னு விரல் அளவுன்னு அர்த்தம், கொஞ்சமான அர்த்தம். விரலன்னா நிறையன்னு அர்த்தம். ஸோ அவிரல சோபா, கணக்கில்லாத சோபையோடு கூட அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. உத்தேஷம் சொன்னால் அந்த ஏரியா. ஸோ நார்மலாக உத்தேசம்னு தமிழில் சொல்கிற உத்தேசம்னு வரும். உத்தேசம் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட அப்படிங்கிற இடத்துல உத்தேசம்னு சொல்லும்போது சில இடத்துல அந்த ஏரியாவை குறிக்கும். ஸோ உத்தேசம் அந்த ரீஜன், அந்த 2 கோட்டைக்கு நடுவில் உள்ள ஏரியா ரொம்ப சோபையோடு பெருசாக அழகாக இருக்குங்கிறார். மாணிக்க மண்டப ஆக்கியாம். அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. மாணிக்க மண்டபம், மாணிக்கங்களால் செய்யப்பட்ட ஒரு பெரிய மண்டபம், ஒரு பெரிய ஹாலு. மகதீம் அதிகிருதயம் அனிஷம் ஆக்கலையே. பெரிய ஹாலு, அது மாணிக்க மண்டபம்னு அதுக்கு பேர். அவ்வளோ பெரிய ஹாலை. அதிகிருதயம்னு ஹிருதயத்துக்கு ரொம்ப பிடிக்கிறது, மனம் கவரும்னு அர்த்தம் அதிகிருதயம். ஸோ மனம் கவரும் மாதிரி ஒரு பெரிய ஹாலு. அனிஷமாக்கலையே, அதையே நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறேன். மாணிக்ய மண்டப ஆக்யாம் மகதீம் அதிஹ்ருதயம் அனிஷம் ஆகலயே. தத்ர ஸ்திதம் பிரசன்னம் தருணதமால பிரவாள கிரணாவம் கர்ண அவலம்பி குண்டல கந்தலித அபிஷு கவச்சித கபோலம். அபிஷு கவச்சித அபிஷு நெடில். இதுல குறியலா போட்டிருக்கேன். ஸோ தத்ர ஸ்திதம் பிரசன்னம். அங்கே யார் உட்காண்டிருக்கான்னு சொல்கிறாருங்க. அந்த இடத்துல யார் உட்காண்டிருக்கான்னு இப்போ விஷ்ணு, அந்த விஷ்ணுவை பற்றி வர்ணனை ஒரு 7 ஸ்லோகம் வருது. அப்போ முன்னாடி பிரம்மாவுக்கு ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சுவிட்டேன். பிரம்மா அங்கே உட்காண்டிருக்காரு, முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே வந்து 17 18க்கு நடுவில் பிரம்மாவை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ 3 டயர் சிட்டிமோ நம்ம வந்து நார்மலாக என்ன சொல்லுவோம், 3 டயர் சிட்டி பிரம்மா விஷ்ணு சிவன்
அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு ஒன் அபவ் தி அதர்னு கரெக்டாக இங்கே அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த நார்த். அதுக்கு மேலே 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 போகிறோம். அப்போ பிரம்மா கீழே இருக்கா, அதுக்கு மேலே விஷ்ணு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ தத்ர ஸ்திதம் பிரசன்னா, ரொம்ப பிரசன்னமாக இருக்காராம். தருண தமால பிரவாள, தமாலன்னு சொன்னாலும் தமால மரம் இருக்கு இல்லையா, அது டார்க் க்ரீன் லீவ்ஸ் இருக்கும். தமால மரத்தோட இலையெல்லாம் பார்த்தா ரொம்ப கிட்டத்தட்ட கருப்பு மாதிரி, அந்த அளவு ஒரு டார்க் க்ரீன் லீவ்ஸு. ஆனால் அதோட இது பூ அது வந்து பிரவாளமாக இருக்குங்கிறார். அது பிரவாளங்கிறது பவழன்னா அது ரோஸ் கலரில் இருக்குது. ஸோ இலை வந்து அந்த மாதிரி இருக்கும், டார்க் க்ரீன் இலையோட. பிரவாள கிரண ஆபம்னு சொல்லும்போது அது அப்படியே முளைவிட்ட ஒரு இது பூ முளைவிட்டு வர்றதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஸ்ப்ரவுட் இல்லையா, பிரவாள கிரண ஆபம். அது முளைத்து வர மாதிரி இருக்கக்கூடிய. ஸோ இங்கே வந்து பிரவாளங்கிறது இந்த பவழங்கிற அர்த்தம் கிடையாது. பிரவாளங்கிறதுக்கு ஸ்ப்ரவுட்னு அர்த்தம் இங்கே, அதான் முளைத்து வருதுங்கிற அர்த்தம். ஸோ பிரவாள கிரண ஆபம்னு சொல்லும்போது அது முளைத்து வரும்போது ஒரு கலர் இருக்கும், மரகத பச்சையில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் டார்க்காக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த முளைத்து வரக்கூடிய ஒரு கலரில் இருக்காராம் விஷ்ணு. அது விஷ்ணுங்கிற வார்த்தை இங்கே வரலை, இந்த ஸ்லோகத்திலேயே வரலை, பின்னாடி வருது. கர்ண அவலம்பி குண்டல, காதில் ஒரு குண்டலம் தொங்குறது, அவலம்பன தொங்குறது, காதில் ஒரு குண்டலம் தொங்குறது அவருக்கு. கந்தலிதானா எமிட்டிங்னு பார்த்துருக்கோம், நிறைய பரவிய அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் வரும் கந்தலிதாக்கிறதுக்கு. கந்தலிதா அபீஷுன்னு சொன்னால் புதுசாக ஒரு வார்த்தை இது. அபீஷுன்னா ரே ஆஃப் லைட், ஒரு ஒளிக்கிரணம்னு அர்த்தம். ஸோ இது என்ன ஆகுது, ரேஸை வெளிவிடுறது, காதில் போட்டுருக்கிற குண்டலத்திலேருந்து நல்ல ஒளி வட்டமாகிறது அப்படி வெளியில் வருது. வரும்போது எங்கே விழும், கன்னத்தில் தான் விழும். கவச்சித்த கபோலம், கன்னத்தையே ஒரு கவசமாக இருக்காமல் இந்த ஒளியாகப்பட்டது விஷ்ணுவோட கன்னத்தில் விழும்போது கன்னத்துக்கு ஒரு கவசம் போட்ட மாதிரி, ஒளியால் கவசம் போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். பிரவாள கிரணாவம் கர்ண அவலம்பி குண்டல கந்தலித அபிஷு கவச்சித கபோலம். ராதே கிருஷ்ண மாமா. शोण अदरं शुचिस्मितं येनाङ्कवदनं एदमानकृपं मुग्ध येन मदविशेषक मुद्रित निटिल इन्दुरेखिकारुचिरम्. ஷோணாதரம், அவருடைய உதடு நல்ல ரோசி இது சொல்கிறோம்னா உதடுகள்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஷோணாதரம் ரெட் கலரில். சுச்சிஸ்மிதம், புன்னகை, அழகான புன்னகையோடு இருக்கார். ஏனாங்க வதனம், ஏனாங்கன்னு சொன்னால் என்னது, மான்கிற கரையோடு கூடிய சந்திரன், அதனால ஏனாங்கன். சசாங்கன்னா முயல்கிற கரையோடு கூடிய சந்திரன், அப்போ சசாங்கன்னு பேர். ஏனாங்கன்னா மான், அந்த கரையை எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த கரைங்கிறது என்னது, சந்திரனில் இருக்கிற களங்கம்ங்கிறது என்னது, ஒரு 4 மலைகளோட ரிஃப்ளெக்ஷன் அந்த மூணில் விழறதுன்னு பாகவதத்தில் ஒரு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து கரையாட்டமாக தெரியறது, அவ்வளோதான். ஸோ இது ஏனாங்கன் சசாங்கன்னு கவிகள் வர்ணிக்கிற, அவ்வளோதான். ஸோ ஏனாங்க வதனம், சந்திரனை போன்ற முகம், அதாவது காந்தி. அந்த காந்திக்கு வெள்ளை வெள்ளையர்னா கிடையாது, அவர் கருப்பு, விஷ்ணு கருப்பு தான். ஆனால் ஏனாங்க வதனம்னு சொன்னா அந்த சந்திரனோட காந்தி மாதிரி பளபளன்னு ஜொலிக்கிறது தான் அந்த கருப்பு காந்தியாக. ஏதமான கிருப்பம், ஏதமான வளர்ந்த ஒரு கிருப்பையோடு கூட இருக்கார் பகவான். முக்த ஏனமத விசேஷக முதிரித, ஏனன்னு சொன்னால் இப்போ தான் சொன்னோம் மான். ஸோ மானுடைய மதம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னான்னா கஸ்தூரி. இந்த கஸ்தூரி மான் வந்து அதோட வயிற்றுல தான் ஒரு கொழுப்பு, அதுதான் கஸ்தூரின்னு சொல்லுவோம். அது கஸ்தூரி மான்னு சொல்கிறோம் இல்லையா, கஸ்தூரி மானங்க இங்கே குறிக்கிறது. ஸோ ஏனமத விசேஷக முத்ரிதா, அந்த கஸ்தூரியை எடுத்து அதை திலகமாக வச்சுக்கிறார். கஸ்தூரி திலகம் சொல்ல மாட்டோமா விஷ்ணுக்கு. முத்ரித நிட்டிலன்னு சொன்னால் லலாட்டம் அல்லது பாலா எல்லாம் ஒரே அர்த்தம், நெற்றின்னு அர்த்தம். ஸோ நெற்றியில் அந்த முத்திரை வச்சுட்டுருக்காரு. என்ன முத்திரை, ஏனமத விசேஷக, அந்த மானுடைய கொழுப்பாகப்பட்ட கஸ்தூரியை எடுத்து கஸ்தூரி திலகமாக வச்சுட்டுருக்கிறார். முக்தன மோகனமான கஸ்தூரி திலகத்தோடு இருக்கார். இந்து ரேகிகா ருச்சிரம், அது எப்படி வச்சுட்டுருக்காருன்னு கேட்டால் சந்திர ரேகா மாதிரி, அது அழகாக இப்படி தானே இட்டுப்பா, கோபிச்சந்திரன் விட்டுப்பா இல்லையா, அதனால தான் இந்து ரேகிகான்னு விட்டார். கஸ்தூரி திலகத்தை இந்து சந்திரனுடைய ரேகை போல இட்டு கொண்டிருக்கிறார். ருச்சிரமாக, ரொம்ப அழகாக, ருச்சிகரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி இருக்கார் இந்த விஷ்ணு. शुचिस्मितं येनाङ्गवदनं येदमानकृपम्
ಮದ ವಿಶೇಷಕ ಮುದ್ರಿತ ನಿಟಿಲ ಇಂದು ರೇಖಿಕಾ ರುಚಿರಂ ನಾಡೀಕದಳ ಸಹೋದರ ನಯನ ಅಂಚಲ ಘಟಿತ ಮನಸಿಜ ಆಕೂತಂ ಕಮಲಾ ಕಠಿಣ ಪಯೋದರ ಕಸ್ತೂರಿ ಗುಸ್ರುಣ ಪಂಕಿಲ ಉರಸ್ಕಂ. அஞ்சலான்னு வராது, அஞ்சான்னு தானே இருக்கு. அஞ்சலான் இருக்கு மேம் இதுல. அஞ்சலாங்கிறது வராது அந்த இடத்துல, அஞ்சான்னு மாத்திங்களா கிடையாதுங்க. ஆமா. நாளீக தள சகோதர நயனான்னுட்டார். நாளிகன்னா நார்மலாக சில இடத்துல என்ன சொல்லுவோம், நம்ம நாளிகம்னு சொன்னான்னா தாமரையோட தண்டும்போம். இந்த இடத்துல தாமரையோட தண்டு கிடையாது, தாமரைன்னு எடுத்துக்கணும். ஸோ நாளிக தளன்னா பெட்டல் இல்லையா, இதழ் லோட்டஸோட பெட்டல். அப்போ தாமரை கண்கள் சொல்ல மாட்டோமா, சகோதர, அதுக்கு சகோதரன் ஆட்டமா, அது மாதிரியே லோட்டஸோடு அந்த இதழோடு சகோதரன் மாதிரி இருக்கக்கூடிய கண்கள் விஷ்ணுடைய கண்ணை வர்ணிக்கிறாருங்க. ஸோ விஷ்ணுடைய கண்ணு தாமரையோட இதழ் போல இருக்கின்றன. அஞ்சன்னா அமைப்புன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய கண்கள். கடித மனசிஜ ஆக்கூத்தம். ஆக்கூத்தம்னாலே உல்லாசம், ரொம்ப ஆக்கூத்தம்னு சொன்னாலும் ஆக்குலம்னாலும் ஒரே அர்த்தம் தான், உல்லாசமாக. மனசிஜா கடித, மனசிஜான்னு சொன்னான்னா ஸ்ருங்காரசம். மனசிஜான காமன், மனசிஜான்னு சொல்லும்போது அந்த காமன் இடத்துலேருந்து வரக்கூடியது என்னது, ஸ்ருங்காரம். ஸோ ஸ்ருங்கார உல்லாசத்தோடு கூடியவராக, கடித சேர்ந்த. ஸோ தாமரை இதழ் போல கண்கள் ஸ்ருங்கார உல்லாசத்தோடு கூட சேர்ந்து, யார் கூட, கமலா கடின பயோதர. கமலா வந்து நெஞ்சில் உல்லாசமாக அவ்வளோ உட்காண்டிருக்கா, கடிதானே சேர்ந்துருக்கார். விஷ்ணு யார் கூட சேர்ந்துருக்காருன்னு சொன்னால் கமலா, லக்ஷ்மி அங்கே உட்காண்டிருக்கா. கடின பயோதர, அவருடைய பயோதரன்னு நம்ம வந்து கடின பயோதர அப்படின்னு சொன்னாலும் தேவி தான் குறிக்குங்க. பயோதரம்னா பால் கொடுக்கக்கூடியன்னு சொல்லும்போது லக்ஷ்மியோடைய ஸ்தனங்கள். ஸோ லக்ஷ்மியோட ஸ்தனங்களோடு கஸ்தூரி குஸ்ருனா, அவளுடைய ஸ்தனங்கள்லேருந்து என்ன வரும், அவள் கஸ்தூரியெல்லாம் நெஞ்சிலெல்லாம் பூசின்னு இருப்பாள். மார்பகங்கள்லாம் பெண்கள்லாம் கஸ்தூரியெல்லாம் எடுத்து பூசிப்பா, மனமான பொருட்கள் எல்லாமே எடுத்து பூசிப்பாவான். அப்போ அந்த மாதிரி பூசின்னு இருக்கக்கூடிய மார்பிலேருந்து அவள் மார்பிலே உட்காண்டிருக்காளே, நெஞ்சிலே உட்காண்டிருக்காளே, அதனால அந்த அந்த கஸ்தூரியோட இதெல்லாம் குஸ்ருனாங்கிறது சிந்தூரம். ஸோ கஸ்தூரி, அந்த கஸ்தூரியால் செய்யப்பட்ட அந்த சிந்தூரத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த சிந்தூரை போட்டு இவருடைய உரஸ்கம்னு நெஞ்சு. ஸோ அந்த நெஞ்சில் பங்கிலன்னு என்னது, பங்கமாக சேரு போல் நிறைஞ்சிருக்கான். லக்ஷ்மி தேவியோடும் மார்பகங்கள் இருக்கக்கூடிய அந்த குழம்பாகப்பட்ட அந்த கஸ்தூரியோட குங்குமச்சேரு பகவானுடைய உரஸ்கத்தில் அப்படி சேர்ந்திருக்கிறது. அதுவே ஒரு ஸ்ருங்காரத்தோடு இருக்குங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ಘಟಿತ ಮನಸಿಜ ಆಕೂತಂ ಕಮಲಾ ಕಡಿನ ವಯೋದರ ಕಸ್ತೂರಿ ಕುಸ್ರುನ ಪಂಕಿಲ ಪುರಸ್ಕಂ ಚಾಂಪೇಯ ಗಂಧಿ ಕೈಶ್ಯಂ ಚಂಪಾಸ ಬ್ರಹ್ಮಚಾರಿ ಕೌಶೇಯಂ ಶ್ರೀವತ್ಸ ಕೌಸ್ತುಭಧರಂ ಶ್ರಿತಜನ ರಕ್ಷಾದುರೀನ ಚರಣಾಬ್ಜಂ. சாம்பேய கந்தி கைஷ்யம்னு கேசம். ஸோ அது அந்த வாசம், கேசத்தில் வாசனை அடிக்கிறது என்னென்னா செண்பக வாசனை. சாம்பேய செண்பகத்தோடு வாசனை அடிக்கக்கூடிய கேசம். சம்பா பிரம்மச்சாரி கௌஷேயம். ஸோ கௌஷேயம்னா பட்டு இல்லையா, பட்டாடை கட்டின்னு இருக்கார். அந்த பட்டாடை என்ன கலரில் இருக்குன்னு சொன்னால் ஷம்பான மின்னல் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அந்த ரெட்டிஷ் டிஞ்ச் இருக்கும் அதில். பிரம்மச்சாரின்னு சொல்கிறது ஒரு ஃப்ளவரோட பேர். பிரம்மச்சாரி நல்ல ஒரு ரோசி ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பூ, பிரம்மச்சாரி ஃப்ளவர். ஸோ சம்பாசா பிரம்மச்சாரி. ஸோ அந்த பூவோடு கலரும் அந்த மின்னலோடு கலரும் சேர்ந்து அப்படி தகன கோல்டன் எல்லோவாக இருக்குமே அவருடைய பட்டாடை. அப்படிப்பட்ட பட்டாடை அணிந்து கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் விஷ்ணுங்கிற பேர் எங்கேயே வந்த மாதிரி தெரியல. ஸ்ரீவத்ச கௌஸ்துபதரம், ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் இதெல்லாம் வச்சுட்டு லக்ஷ்மி, அப்புறம் ஏற்கனவே லக்ஷ்மியோடு கூட இருக்கார். இதெல்லாம் வச்சுட்டு அந்த விஷ்ணு அங்கே பிரம்மான்னு ஸ்ட்ரைட்டாக போட்டார்.
இல்லையா? இதில் சரோஜத்தில் உட்காந்துருக்காருன்னு போட்டார். இங்கே இந்த மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறார். ஸ்ரீவத்சத்தை மரு, ஸ்ரீவத்சங்கிறது அவருடைய மரு, நெஞ்சில் இருக்கக்கூடிய மரு. அந்த மருவில் தான் லக்ஷ்மி உட்காந்துருக்கா. லக்ஷ்மியோட வாசம் எங்கே இருக்குது? அந்த மரு மேலே தான் லக்ஷ்மி உட்காந்துருக்கா. ஸோ கௌஸ்துபதரம், கௌஸ்துபங்கிறது அவருடைய மாலை, கழுத்தில் மின்ற மாலை. அது வந்து சில பேர் சொல்கிறா 5 கலரால் ஆனதுங்கிறா. சில இடத்துல நமக்கு சாமியை பார்த்தோம்னா பச்சை கலரில் போடுறா கௌஸ்துப மணின்னு சொல்லிட்டு, பெரிய மணியா, இல்லாட்டா ரெட் கலரில் போடுறா, ஏதோ ஒன்று. கௌஸ்துபத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரிதஜன ரக்ஷாதுரீன, ஸ்ரிதஜன ஆஸ்ரித ஜன, யாரெல்லாம் அவரை ஆசிரியம்னு கொள்கிறார்களோ அவர்களுடைய ரக்ஷாதுரீன, துரீன நம்பர் 1 அவளை ரட்சா பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பொறுப்பு, துரியனம்ங்கிறது பொறுப்பு. அந்த பொறுப்பில் இருக்கார் சரண அப்ஜம். அந்த பொறுப்போடு கூடிய தாமரை பாதங்களை உடையவராக விஷ்ணு அந்த இடத்துல வீற்றிருக்கிறார். Hare Krishna, the Champenya Kartikaishyam Shambhasha Brahmachari Kausheyam Srivatsa Kaustubhadaram Shritajana Rakshadurina Charanabjam Kambu Sudarshana Vilasatkara Padmam Kantalolavanamalam Muchukunda Mokshapaladam Mukundam Ananda Kandam Avalambe. ஸோ கையில் என்னெல்லாம் வச்சுட்டுருக்கார்? கம்புன்னா சங்குன்னு அர்த்தம். கம்பு, தர, நிறைய வார்த்தைகளுக்கு, சங்க எல்லாமே சங்குன்னு அர்த்தம். ஸோ சங்கு வச்சுட்டுருக்கார். அப்புறம் சுதர்ஷன சக்கரம் வச்சுட்டுருக்கார். அப்புறம் விலசத் கரபத்மம், விலசத்துன்னு அப்படியே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பத்மம், அதாவது கையெல்லாமே தாமரை கைகள், அப்படிப்பட்ட கையில் சங்கு சக்கரம் வச்சுட்டுருக்கார். அப்புறம் கண்டலோல வனமாலம், கழுத்தில் வனமாலை அணிந்து கொண்டிருக்கா. அது லோலமாக ஆடின்னு இருக்கு, வனமாலை கழுத்தில் ஆடின்னு இருக்கு கண்டத்தில். முச்சுகுந்த மோட்சவலதம், முச்சுகுந்தனுக்கு மோட்சத்தை கொடுத்தவர் இல்லையா? முச்சுகுந்தன் ராஜா, அவனுக்கு மோட்சத்தை அளித்தவர். முகுந்தம், அப்படிப்பட்ட மும்ததாத்தி கும்ததாத்தி, பூமியை தரக்கூடியவர், மோட்சத்தை தரக்கூடியவர், அதனால முகுந்தன். ஸோ அந்த முகுந்தனை, இப்போ தான் வருது பேர் விஷ்ணு, அந்த முகுந்தனை. ஆனந்த கந்தம், ஆனந்தத்தோடு வேரே அவர் தான். நமக்கு ஆனந்தத்தை உள்ளிருந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வேர், கந்தம்னு வேர், அந்த வேரே அவர் தான். அவலம்பே, அவரை நான் கொழுகொம்பாக பணிகிறேன், தாங்குகிறேன். அப்போ கொழுகொம்பாக அவரை பிடிச்சுக்கிறேன்னு அர்த்தம். Kambu Sudarshana Vilasatkara Padmam Kandalola Vanamalam Muchukunda Mokshapaladam Mukundam Anandakandam Avalambe. ஸ்ரீதேவியை நமஹ.